ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு விளக்கு தான். இது நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு, உருக்கு பீஸில் செஞ்சது, கனமாக திக்னஸ் கூட உள்ளது. அதுலேயும் வித்தியாசமான விளக்கு, கைப்பிடி வச்சது. நம்ம இந்த இது அந்த கையில் நம்ம ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு நம்ம மற்ற விளக்கெல்லாம் ஏற்றுற மாதிரி இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 இன்ச்சு அகலம் வரக்கூடியது, 3 இன்ச்சு அகலத்துக்கு 2 இன்ச்சு உயரம் வரக்கூடியது. சின்ன விளக்கு தான், பட் வித்தியாசமான விளக்கு. நம்ம இப்போ கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு மற்ற அகல்லாம் ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பெரிய குத்து விளக்கு ஏற்றணும் அந்த மாதிரி இருக்குன்னா மெழுகுவத்தியில் வச்சு பிடிச்சி ஏற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சுருந்தோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் 700 விலை கொடுக்குறேன், 700ங்க இந்த விளக்கு. அடுத்ததாக பக்கத்து பித்தளையில் உள்ள ஒரு சின்ன டப்பா தான். சின்ன பொருள்லாம் போட்டு நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாதிரியான ஒரு டப்பா. சைஸ் 2.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. இதுவும் 700 விலை கொடுக்குறேன், 700ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஜப்பான் சேர்ந்த ஒரு மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸு. நல்ல வித்தியாசமான பாக்ஸு, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு சைஸ் பார்த்து பவுடர் பாக்ஸ் மாதிரி, நம்ம மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு சைஸுக்கு 5 இன்ச்சு அகலம் உள்ளது. இந்த பேட்டர்னோட அந்த மூடியில் இருக்க அந்த பேட்டர்ன் தான் அது ஜப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியதும். இது ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இதில் பார்த்தோம்னா அந்த ஹவுஸ் மாதிரி அந்த பேட்டர்ன் அந்த ஹவுஸு, அந்த ஜப்பானில் உள்ள வீடு அமைப்பு, அந்த கூரை அமைப்பு அந்த மாதிரியான ஒரு டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டிக் பீஸ், இது பார்க்க சாதாரணமாக இருந்தாலுமே ஆன்டிக் பீஸு அந்த கேட்டகரியில் வர்றது. இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும் இந்த பாக்ஸு. இந்த பீஸ் 1400 விலை கொடுக்குறாங்க, 1400. ஒவ்வொரு பொருளோட தன்மையை பொறுத்து தான் நம்ம காஸ்ட்டு அங்கே வாங்குகிற இடத்துல அதை வச்சு தான் நம்மளும் பேஸ் பண்ணி நம்ம ரேட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த சாதாரண பாக்ஸாக இருந்தாலும் ப்ளைன் பாக்ஸாக இல்லாமல் அதில் ஒரு இன்னும் பாலிஷ் பண்ணால் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இதோட அமைப்பு அப்பியரன்ஸுக்கு தான் அதோட இது அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக பார்க்குறது ஒரு சில்வரில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலைப்பொட்டி தான். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலைப்பொட்டி. பட் இப்போ நம்ம ஜுவல்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது புக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலைப்பொட்டி. பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்த்தோம்னா புக்கு மாதிரியே இருக்கும். 2 சைடு இருக்குது, டிவிஷன் இருக்குது. இப்போ ஒரு கல்யாணங்களுக்குலாம் போகிறோம்னா கொஞ்சம் நகை எடுத்து இதில் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிட்டு சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடக்கமாக இருக்கும், எங்கேயும் ட்ராவல் பர்பஸ்க்கு நம்ம எதுவும் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடக்கமாக இருக்கும். நானே இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதனால் அந்த இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பீஸ் சைஸ் பார்த்தோம்னா 5.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு வரக்கூடியது, 1200 விலை கொடுக்குறேன், 1200 அந்த சில்வர் பாக்ஸ். அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரெசினில் உள்ள ஒரு பிள்ளையார் மாதிரி இருக்கக்கூடியது தான். கண்டிஸ்டிக்கி மாட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் உள்ளது. ஒரு வித்தியாசமாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்ல ஒரு பிள்ளையார் முகம் மாதிரி வச்சு அதில் உங்களுக்கு க்ரௌன் மாதிரி அந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மெயினாக இது டிஸ்ட்ரிக் மாட்டுற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ரெசின் தான், வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது, நம்ம அதை அழகாக மாட்டி விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சைஸ் நல்லா ஒரு அடி சைஸ் இருக்கக்கூடியது. இந்த இடத்துல சின்ன டேமேஜ் மாதிரி அதாவது ஏதோ இருக்குது, அது ஒரு பெருசாக தெரியலை, அதனால் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பீஸ் 1300 விலை கொடுக்குறேங்க, 1300. சைஸ் பார்த்தோம்னா ஒரு அடி சைஸுக்கு 6 இன்ச்சு அகலம் இருக்குது. நல்ல வித்தியாசமான ஒரு பீஸாக, பார்க்கவே வித்தியாசமாக தெரியறதுனால எடுத்துகிட்டு வர்றது தான். எங்களுக்குமே நாங்கள் போகிறோம், எங்களுக்கு எது தோணுதோ அது அப்படி பார்த்து இது பரவாயில்ல அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றது தான். அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு குண்டா, நல்லா காது வச்சது, 2 சைடும் புடி வச்ச ஒரு குண்டா, வித்தியாசமானது, அது புழங்காத பீஸ் தான், மெழுகோடையே இருக்கக்கூடியது. சைஸ் பார்த்தோம்னா 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 6 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. ஒரு 3/4 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது, 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. 1300 விலை கொடுக்குறேங்க, 1300. வித்தியாசமான பீஸாக இருக்குது இல்லைங்களா, அந்த நோக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு சின்ன சந்தனப்பிலா. நல்ல கனமாக இருக்கக்கூடியது, இது நல்ல பியூர் வெங்கலம். 700 விலை கொடுக்குறேன், 700ங்க. சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது.
நல்ல கனமாக இருக்கக்கூடியது தான். எப்படி இருக்கோ கண்டிஷன் அதே மாதிரி தான் வரும். அடுத்தா பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி, நல்லா மீன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி. அந்த காலத்தில் உள்ள இது வந்து இப்போ உள்ள பீஸ் கிடையாது, அந்த காலத்தில் உள்ள பீஸ். தேக்கு மரம் தான், ஆனால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க மேலே. பழைய பீஸ் இது. சைஸ் பார்த்தோம்னா 1.5 அடி கிட்ட இருக்கக்கூடியது. அகலம் பார்த்தோம்னா 4 இன்ச் இருக்கும். 2ஆக டிவிஷன் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி விளையாடுறதுக்கு வச்சுக்கிற மாதிரி. உங்களுக்கு நான் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான். இதெல்லாம் அந்த காலத்து பீஸு. ஒரு சைடு வந்து நம்ம அந்த மடக்கிற இடத்துல இருக்க கீழ் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. சில இது இதாக இருந்துச்சுன்னா அதை கழட்டிட்டு மாற்றிருக்காங்க. நான் இப்படி தான் வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இதெல்லாம் ஆன்டிக் பீஸு அப்படிங்கிறது தான். பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் ஆன்டிக் பீஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதில் வந்து நம்ம சின்ன சின்ன இது இருக்கிறத மாற்றிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பீஸ் வந்து 3300 விலைக்கு கொடுக்குறேங்க, 3300. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு முளைப்பாரி தான். இதோட சைஸ் வந்து 3.5 இன்ச்சு சைஸுக்கு 3.25 இன்ச்சு சைஸ் இருக்கிறதுலே இது வெயிட்டு கூட பார்க்க சின்ன சைஸாக இருந்தாலுமே வெயிட்டுன்னு கணக்கு பண்ணோம்னா, சில பேர் வந்து வெயிட் பார்த்து வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெயிட் பார்த்து வாங்குறவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். வெயிட் ஹெவி வெயிட் உள்ளது. 5 பீஸும் செட்டாக தான் அப்படியே கொடுக்குறேன். 5 பீஸும் 8000 விலைக்கு கொடுக்குறேங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. நம்ம இது சீருக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கொலு டயத்தில் முளைப்பாரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக அவங்கவுங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடியது. இந்த அளவுக்கு செட்டாக கிடைக்காது உங்களுக்கு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. புழங்காத பீஸு. எல்லாமே ஒரே டைப்பு, ஒரே மாடல், சேம் மாடலுங்கிற மாதிரி. இப்போ வெள்ளை பித்தளையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு ரேட்டு இருக்கும். இப்போ முளைப்பாரிக்கு ஒரு ரேட் இருக்கும். எல்லாமே நம்ம கரெக்டாக வாங்கிட முடியாது. அதோட அவைலபிலிட்டியை பொறுத்து அப்பப்போ ரேட்டு வந்து அவங்க கடைகளில் அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது அந்த 5 பீஸும் உங்களுக்கு 8000 விலைக்கு கொடுக்குறேன். இதே இது நம்ம கிலோ கணக்குக்கு பார்த்தோம்னா விளக்குக்கு அந்த கிலோ அந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்காது. ரேரிட்டி பொருள் கிடைக்கிறத விதத்தை வச்சு தான் அவங்க வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். இது வந்து உங்களுக்கு செவுத்தில் மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ஏதாவது பொருள் போட்டு வச்சுக்கிற மாதிரி, விபூதி மாடை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டூத் பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மெரூன் கலரில் இருக்கக்கூடிய பீஸு. சைஸ் பார்த்தோம்னா 7 இன்ச்சு ஹைட் இருக்குது, 5 இன்ச்சு உயரம் இருக்குது, 5 இன்ச்சு அகலம் இருக்குது. நல்லா மூடி இருக்கிற மாதிரியான ஒரு பீஸு நம்ம தோதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் வந்து 1100 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5.5 பெட்டி. இதுவும் அதே மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரியே இது கொஞ்சம் ரேர் பீஸு. 1000 மங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு இது பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எப்பயாவது தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்கொயர் டைப்பில் கிடைக்கும் நிறையா. பட் இது வந்து ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5.5 பெட்டி, கரெக்டாக 6 கிண்ணம் உள்ளது. ப்ளஸ் அதுக்கு மூடியோடு இருக்கக்கூடியது. இந்த மூடியோடு இருக்க டைப்பு அதிகம் வந்து சேலுக்கு வராது. அவங்களே சொந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க, சேலுக்கே வராது. இதில் சின்னது மங்கில் அந்த இது போயிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா உங்களுக்கு ஈபே, இப்போ ஆன்லைனில் ஈபேலாம் பார்த்தோம்னா எனாமல் வேர் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிப்பானதே அந்த ரேட்டு இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தோம்னா செக்கோஸ்லோவாக்கியா, மேட் இன் செக்கோஸ்லோவாக்கியான்னு போட்டே இருக்கும். அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த கீழே வச்சுருக்கிறதுக்கான அந்த அடையாளம் அந்த தேய்மானமும் தெரியும். தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். என்ன காரணம்னா இதெல்லாம் ரேர் பீஸு, கிடைக்காதது. விற்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. இல்லைனாலும் கடையில் ஒரு பீஸாக அவங்கவுங்க சொந்த பர்பஸ்க்கு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கட்டுங்கிற மாதிரியான டிமாண்டில் போயிட்டுருக்கு. அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிஷன் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். யார் வித்தியாசமான பீஸு, ரேர் பீஸுங்கிறதுனால எடுத்துகிட்டு வர்றது தான். அவங்க யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க பார்த்து தேவைன்னா வாங்கிக்கோங்க. இது 4 சைடுமே லேஸாக அந்த எனாமல் போய் தான் இருக்குது. நான் விவரம் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக எல்லா விவரத்தையும் ஓப்பனாக சொல்லிகிட்ருக்கேன். ஆன்டிக்குங்கிறதுல கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த பீஸ் வந்து 2900 விலை கொடுக்குறேங்க, 2900. ஏன்னா அதே மாதிரி 100 பீஸ் அவைலபிள் கிடையாது இங்கே. அதனால் நான் விவரம் சொல்கிறோம். அதனால தான் நாங்களும் சின்னது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரோம். இல்லைன்னா கண்டிஷன் பார்க்காம எடுத்துகிட்டு வர மாட்டோம். அவைலபிள் ரேர் பீசஸ் தான் நம்ம ரொம்ப கண்டிஷன் பார்க்க முடியாது, பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வரோம். சைஸ் பார்த்தோம்னா 3 இன்ச்சு ஹைட்டு, நீல அகலம் பார்த்தோம்னா 8 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு வரக்கூடியது. இப்போ வீடியோ எடுக்கிறோம், யூடியூப்பில் சமையல் சேனல்லாம் போகிறாங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன டேமேஜுக்கு அவங்க பெயிண்ட் பண்ணி லேசாக ரீஒர்க் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு நடவண்டி, முழுக்க பர்மா தேக்கு. இப்போ செஞ்ச நடவண்டிகள் கிடையாதுங்க, இது பழைய நடவண்டி. அந்த காலத்து பீஸு. அந்த செய்முறையில் வச்சுருக்கதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். எது வச்சு நம்ம பழசு இது புதுசுன்னு சொல்கிறோம்னா அதோட அமைப்பு, அதை செஞ்சுருக்க விதம், அதை வச்சு தான். சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு
1.5 அடி ஹைட் இருக்குது. நீளம் பார்த்தோம்னா 1.25 அடி. அந்த சக்கரம் பார்த்தோம்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஒரு பீஸில் உள்ளே குடஞ்சி அந்த சக்கரத்தை இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டைப் இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ உள்ளதா அப்போ உள்ளதா அப்படிங்கிறத சொல்கிறதே. அந்த வடிவமைப்பு, அந்த செஞ்சுருக்க பேட்டர்ன் இதெல்லாம் வச்சு தான் இந்த நடவண்டி வந்து அந்த காலத்து நடவண்டிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ இந்த பீஸெல்லாம் வந்து கொரியர் அனுப்புறதுங்கிறதே எங்களுக்கு நிறைய ரிஸ்க்கு. இருந்தாலும் வித்தியாசமான பொருட்களை காமிக்கணும், வீடியோவில் போடணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நடவண்டி வந்து உங்களுக்கு 5,900 விலை கொடுக்குறேங்க. 5,900. அடுத்ததாக பார்க்குறது வந்து வெங்கலத்தில் உள்ள ஒரு பருப்பு உருளி. நல்ல கண்டிஷனில், நல்லா யூஸ் பண்ணுற மாதிரியான பொசிஷனில் இருக்குது. சைஸ் வந்து 5 இன்ச்சு ஹைட்டுக்கு 7 இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது. ஹைட் வந்து 5 இன்ச்சு, அகலம் வந்து 7 இன்ச்சு இருக்குது. ஒரு 2.5 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. ரேட்டு வந்து 2,700 விலை கொடுக்குறேங்க. 2,700. நல்ல லேசாக தட்டினோம்னாலே அந்த அதிர்வு இருக்கும், தெரியும். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால இதில் வர்றதில்லை. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது கங்கா யமுனா சொம்புன்னு சொல்லக்கூடியது. அந்த 3 மெட்டலில் உள்ளது. கீழே இருக்கிறது பித்தளை, நடுவில் காப்பரை, அதுக்கு மேலே வெங்கலம்னு இருக்கிறது. இதே மாதிரியே ஏற்கனவே ஒரு சொம்பு போட்டிருந்தேன். அவங்க அதை கேட்குறவும் அதே பீஸை கேட்கவும் மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பீஸ் வந்து 1,600 விலைக்கு கொடுக்குறேங்க. ஒரு 1.25 லிட்டர்கிட்ட தண்ணி, 1.5 லிட்டர்கிட்ட தண்ணி, 1.25 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. சைஸ் வந்து 5.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு உள்ளது. ஹைட்டு வாயகலம் பார்த்தா 3 இன்ச்சு இருக்கும். ஹைட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இந்த பீஸ் வந்து 1,600 விலை கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம சொல்கிற ரேட் ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் கொரியர். இப்போ அதே சொம்புலேயே இது வந்து பார்த்தோம்னா நல்ல பெரிய சொம்பு, சைஸ் பெரிய சொம்பு. ஹைட்டு பார்த்தோம்னா 8 இன்ச்சு ஹைட்டு வரக்கூடியது. 3 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கும். அதை விட 3 மடங்கு உங்களுக்கு அந்த சைஸுக்கு கொள்ளளவு உடையது. 3 லிட்டர்கிட்ட தண்ணி பிடிக்கும். பெரிய சைஸு. நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கிடைக்காது, ரேர், எப்போயாவது தான் கிடைக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்தளவு கண்டிஷனில் நமக்கு கிடைக்கிறதே இது. 2,900 விலைக்கு கொடுக்குறேங்க. இந்த பீஸ் பெருசு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவும் சைஸ் 8 இன்ச்சுக்கு. வாயகலம் பார்த்தோம்னா உங்களுக்கு 4 இன்ச்சு வாயகலம் உள்ளது. அங்கே அந்த காலத்தில் காசிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்த சொம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்ற வச்சுருக்கிறது அந்த ஈய பற்ற வைப்பையோடு இருக்கும். எப்படி இருக்கோ அப்படியே தான் விலைக்கு வரும். அடுத்தா பார்க்குறது ஒரு பூ உருளி. நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். இது வந்து அவ்வளோ பழசெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் உள்ளது தான். சைஸ் 1 அடி சைஸ் உள்ளது. சரி, நிறையா இப்போ நம்ம போடும்போது வீட்டு உபயோகத்துக்கு இதுனா நிறைய பேருக்கு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு பார்க்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். 4 இன்ச்சு ஹைட் இருக்குது, 1 அடி அகலம் இருக்குது. நல்ல பெரிய சைஸு. உங்களுக்கு இந்த பீஸ் வந்து 2,800 விலை கொடுக்குறேன். இந்த வரும்பில் லேசாக அந்த சில இடத்துல சின்ன சின்ன ஒரு லேசாக அந்த ஏதோ அடிப்பட்ட அந்த இது மாதிரி தெரியுது. எப்படி இருக்கோ, ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்லணுமேனு சொல்கிறேன். எப்படி இருக்கோ அப்படியே தான் கண்டிஷன் வரும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கு. நல்ல ஷைனிங்கோட, நல்ல பளபளப்போடு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையுமே தேவையான பொருட்களாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.